ஆதித்யாவின் அந்த பிரம்மாண்டமான மாளிகை வாசலில் கார் வந்து நின்றது. ஆனால் வசந்தி ஒரு கல் சிலையைப் போல இருக்கையை விட்டு நகர மறுத்து அமர்ந்திருந்தாள். அவளது மௌனம் ஒரு போராட்டத்தின் தொடக்கம் என்பதை ஆதித்யா அறிந்திருந்தான். இறங்குறியா இல்ல மறுபடியும் உன்னை தூக்கிட்டு போகவா? ஆதித்யாவின் குரலில் இருந்த அந்த அதிகாரமும் எள்ளலும் அவளை சீண்டியது. வேறு வழியின்றி ஆற்றிரத்தை அடக்கிக் கொண்டு காரை விட்டு இறங்கினாள் வசந்தி. மாளிகையின் வரவேற்பறைக்குள் நுழைந்ததும் மாணிக்கம் தயக்கத்துடன் நின்றான். சார், நாங்க கிளம்புறோம் என்றான் மாணிக்கம். அண்ணா! வசந்தி திகைப்புடன் கத்தினாள். தன்னை இந்த பாதாளத்தில் தனியாக விட்டுவிட்டு அண்ணன் போகிறான் என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. ஆனால் மாணிக்கம் அவளது முகம் பார்க்க கூட துணியவில்லை. எனக்கு மனசே சரியில்லை சார், அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன் மாணிக்கம் சொல்ல ஆதித்யா அவன் தோளை தட்டினான். உன் மனநிலை புரியுது மாணிக்கம், போயிட்டு வா, இவளை நான் பாத்துக்கிறேன். மாணிக்கம் ராணியை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். வசந்தி இப்போது அந்த பெரிய மாளிகையில் ஆதித்யாவுடன் தனித்து விடப்பட்டாள். ஒரு வேட்டை மிருகத்தின் குகைக்குள் மாட்டிக்கொண்ட உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது. மாடியில் இருக்கிற ரூம் தான் நம்மளோடது. ஆதித்யா படிக்கட்டுகளை நோக்கி காட்டினான். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமில்ல, நான் என் வீட்டுக்கே போறேன். வசந்தி திரும்பி வாசலை நோக்கி நடக்க முயன்றாள். திரும்பவும் உன் வீட்டுக்கு பாரமா இருக்க போறியா? ஆதித்யாவின் அந்த கேள்வி ஈட்டி போல அவளது முதுகில் தைத்தது. அவள் அப்படியே நின்றாள். நீ வேண்டாம்னு தான் உன்னை இங்க விட்டுட்டு அவங்க உடனே ஓடுறாங்க. திரும்ப போய் அவங்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? நான் எங்கேயோ போறேன், ஆனா இங்கே இருக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லி கிளம்பியவளின் கையை பிடித்து ஆதித்யா பலமாக இழுத்தான். டேய் விடுடா, பொறுக்கினாயே விடுடா என்று வசந்தி அவனது மார்பில் வெறித்தனமாக அடித்து துடித்தாள். வாய மூடுடி! ஆதித்யாவின் அந்த கர்ஜனை அந்த அறையையே அதிர செய்தது. அவனது கண்களில் தெரிந்த அந்த அக்னி வசந்தியை ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. அவளை தூக்கிக் கொண்டு தனது அறைக்கு சென்றவன் மெத்தையில் பொத்தென போட்டான். உன் திமிர உன் வீட்டோட விட்டுடு. இங்க நீ எனக்கு கீழதான் இருக்கணும். என்கிட்ட குரலை உயர்த்தினா? அவன் மிரட்டலாக சொல்ல வசந்தி சளைக்காமல் நிமிர்ந்து அமர்ந்து அவனை முறைத்தாள். என்ன பண்ணிடுவ? வசந்தி சொல்லி முடிக்கக்குள்ளாம் ஆதித்யா ஒரு சிறுத்தையைப் போல அவள் மீது பாய்ந்து அவளது இதழ்களை கவ்விக்கொண்டான். வசந்தி அதிர்ச்சியில் உறைந்து போனாள், திமிரினாள். அவனது மார்பை தள்ளிவிட முயன்றாள். ஆனால் அவனது இரும்பு பிடியிலிருந்து அவளால் விடுபட முடியவில்லை. வெறித்தனமாக அவளது இதழ்களை சுவைத்தவன் மூச்சிறைக்க அவளை விடுவித்தான். வசந்தியின் கண்களில் கோபமும் அவமானமும் கலந்த கண்ணீர் கரை புரண்டது. என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் இதுதான் நடக்கும் என்று மூச்சிறைக்கச் சொன்னான் ஆதித்யா. அவளது போனை பிடுங்கிக் கொண்டான். அங்கிருந்த டெலிபோன் வயரை துண்டித்து எரிந்தான். அறையை விட்டு வெளியேறி கதவை பூட்டிய ஆதித்யா, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே கிடந்து உன் திமிர அடக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். கதவுக்கு பின்னால் வசந்தியின் அழுகுரலும் கதவை தட்டும் சத்தமும் அந்த பெரிய மாளிகையின் நிசப்தத்தை கலைத்தது. இரவு நேரத்தின் நிசப்தத்தை பிளந்து கொண்டு ஆதித்யா கதவை திறந்தான். கதவு திறக்கப்பட்ட அடுத்த நொடி இருட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தையைப் போல வசந்தி அவன் மீது பாய்ந்தாள். அவனை தாக்கிவிட்டு எப்படியாவது அந்த சிறையிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்பதே அவளது நோக்கம். ஆனால் ஆதித்யா அவளது வேகத்தை எதிர்பார்த்திருந்தான். அவளது கைகளை தடுத்து பின்னாலிருந்து அவளை இரும்பு பிடியாய் அணைத்துக் கொண்டான். அவள் திமிர திமிர அவளது காலை தட்டிவிட்டு அவளை கட்டிலில் சாய்த்தான். அவளோடு சேர்ந்து அவனும் அவள் மீது விழுந்தான். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது வசந்தி. அந்த முயற்சியை இதோட விட்டுடு. நீ எனக்குதான் சொந்தம் என்று அவன் கர்ஜிக்க வசந்தியின் ஆத்திரம் எல்லை மீறியது. அவன் அவளது புடவையை உருவி எறிய, புருக்கினாயே என்று கத்தினாள் வசந்தி. தன் உடலை தனது கைகளால் மறைத்துக் கொள்ள முயன்ற அவளது கைகளை வலுக்கட்டாயமாக பிரித்தான் ஆதித்யா. அவனது பார்வை இப்போது மாறியிருந்தது. கோபத்திற்கு பதில் ஒருவித காமத்தி லஸ்ட்ஃபுல் லுக் அவன் கண்களில் படர்ந்திருந்தது. அவளது உடலை அவன் ஊடுருவி பார்க்க வசந்தியின் முகம் அவமானத்திலும் அச்சத்திலும் சிவந்தது. சி விடுடா என்று அவள் கண்ணீருடன் கதறினாள். என்கிட்ட எதையும் மறைக்காதே, நீ எனக்கு முழுசா சொந்தம் என்று சொன்னவன் அவளது கழுத்தில் முகம் புதைத்தான். வசந்தி துடித்து போனாள். அவளது கழுத்து வளைவுகளில் அவன் முத்தமிட மெல்ல அவளது மார்புகளுக்கு நடுவே அவன் இதழ்கள் நகரத் தொடங்கின. வசந்தி உதட்டை கடித்துக்கொண்டு அழுகையை அடக்க முயன்றாள். அவளது அந்த தவிப்பான முகத்தை பார்த்த ஆதித்யா சட்டென அவள் மீதிருந்து எழுந்தான். உடனடியாக வசந்தி தன் உடலை தன் கைகளால் மூடிக்கொண்டாள். நீ எனக்குத்தான் வசந்தி, நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ உன்னை எடுத்துப்பேன். அதுக்கு தயாராயிரு. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று மிரட்டலாகச் சொன்னவன் தன் சட்டையை கழற்றத் தொடங்கினான். வசந்தி திகைத்து போய் அருகில் இருந்த புடவையால் தன் உடலை சுற்றி கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீ பார்க்கலைனா என்ன, நான் உன்ன மாதிரி எதையும் மறைக்க மாட்டேன் என்று ஏளனமாகச் சொன்ன ஆதித்யா அவள் முன்னால் வந்து நின்று தனது ஆடைகளை களைந்தான்.
வசந்தி தலைகுனிந்து கொண்டாள். தனது சட்டை மற்றும் பேண்டை தூக்கி வீசியவன் வசந்தியின் முகத்தை தன் கைகளால் ஏந்தி தன்னை நிமிர்ந்து பார்க்க வைத்தான். சட்டை இல்லாமல் விற்று உடம்போடு நின்ற ஆதித்யாவை கண்ட வசந்திக்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்றது. கரிய நிற மேனி, ஜிம்முக்கு சென்று செதுக்கியதை போன்ற கட்டுமஸ்தான மார்பு மற்றும் தோள்பட்டை. துரோகியாயிருந்தாலும் அவன் ஒரு கிரேக்க சிற்பத்தைப் போல அத்தனை அழகாக ஹேண்ட்ஸமாக இருந்தான். அவளது கையை பிடித்து தனது கழுத்திலிருந்து வயிறு வரை அவன் தடவ செய்தான். வசந்தி சுரீரென தன் கையை இழுத்து கொண்டாள். எனக்கு பிடிக்கும் வசந்தி என்று ஏளனமாக சிரித்தவன் குளியல் அறைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே சென்றதும் வசந்தி வெறித்தனமாக அவனது போனை தேடினாள். போனை நான் ஹால்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதே என்று குளியல் அறையிலிருந்து சத்தம் கேட்டது. வசந்தி எரிச்சலுடன் புடவையை கட்டிக்கொண்டாள். புடவை கட்டாதே, நான் வந்து கழட்டிடுவேன் என்று மீண்டும் குளியல் அறையிலிருந்து அவனது குரல் ஒலித்தது. இவன் என்ன ரூம்ல கேமரா வச்சிருக்கானா என்று வசந்தி சுற்றி முற்றி பார்க்க, கேமரா எல்லாம் இல்ல, நீ அடுத்து என்ன பண்ணுவேன்னு என்னால கணிக்க முடியும் என்று மீண்டும் உள்ளிருந்து பேசினான் ஆதித்யா. வசந்தி எரிச்சலும் பயமும் கலந்த உணர்வோடு கட்டிலில் அமர்ந்தாள். குளியல் அறையிலிருந்து விழும் தண்ணீரின் சத்தத்தை விட அவனது அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்கிற பயத்தில் அவளது இதய துடிப்பு அதிகமாக ஒலித்தது. குளியல் அறையின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டதும் வசந்தி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஆதித்யா இடுப்பில் ஒரு வெள்ளை நிற துண்டை மட்டும் சுற்றிக் கொண்டு வெளியே வந்தான். அவனது ஈரமான தலைமுடியிலிருந்து சொட்டிய நீர்த்துளிகள் அவனது கட்டுமஸ்தான மார்பில் வழிந்து இறங்கின. அந்த அறையின் மங்கலான ஒளியில் அவன் ஒரு காட்டு மிருகத்தின் கம்பீரத்தோடு தெரிந்தான். அவன் நடந்து வரும் ஒவ்வொரு அடியும் வசந்தியின் இதயத் துடிப்பை எகிர வைத்தது. அவன் நேராக கட்டிலுக்கு வந்து அவள் அருகே அமர்ந்தான். அவனது உடம்பிலிருந்து வீசிய அந்த குளிர்ந்த ஈரத்தன்மையும் விலையுயர்ந்த சோப்பின் வாசனையும் வசந்தியை ஒருவித மயக்கத்திற்குள்ளாக்கின. ஆனால் அடுத்த நொடியே அவன் அவளது தோளைத் தொட்டதும் அவள் சிலிர்த்துக் கொண்டு தள்ளி அமர்ந்தாள். இன்னும் பயம் போகலையா? ஆதித்யா அவளது முகத்தருகே குனிந்து ரகசியமாக கேட்டான். அவனது மூச்சுக்காற்று வசந்தியின் காதோரம் பட்டபோது அவள் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. என்ன தொடாதீங்கன்னு சொன்னல்ல, வசந்தி குரலில் நடுக்கத்தை மறைத்துக் கொண்டு பேசினாள். ஆதித்யா அவளது முகவாயை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். தொடக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? நீ இப்போ ஏன் சொத்து, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எனக்குதான் சொந்தம் என்றவன் அவளது நெற்றியில் வழிந்த அந்த ஒற்றை வியர்வை துளியை தனது விரலால் துடைத்தான். வசந்தி அவனை தள்ளிவிட முயன்றாள். ஆனால் அவன் அவளது இரு கைகளையும் பற்றி தலைக்கு மேலே உயர்த்தி பிடித்து கட்டிலில் சாய்த்தான். ஆதித்யாவின் பாரம் அவள் மீது ஏறியது. என்ன வெறுக்கிறன்னு சொல்ற, ஆனா உன் இதயையே இவ்வளவு வேகமா அடிச்சுக்குது, உன் உடம்பையே நடுங்குது. ஆதித்யா அவளது கழுத்தில் மெல்ல இதழ் பதித்தான். வசந்தி வலியிலும் ஒருவித விசித்திரமான உணர்விலும் கண்ணீரை உதிர்த்தாள். குமார் உன்னை விடமாட்டாண்டா. வசந்தி கடைசியாக தன் காதலனின் பெயரை பிடிமானமாக பிடித்தாள். அந்த பெயரை கேட்டதும் ஆதித்யாவின் முகம் சட்டென கொடூரமாக மாறியது. அவன் அவளது கழுத்தை பிடித்து தனது முகத்தருகே இழுத்தான். இன்னும் அந்த பயலோட பெயரை ஏன் முன்னாடி சொல்றியா? அவன் இப்போ எங்காவது ஒரு பொந்துல ஒளிஞ்சுகிட்டே இருப்பான். இனிமே அவன்கிட்ட இருந்து ஒரு கால் கூட உனக்கு வராது. அப்படி வந்தா அவன் உயிரோட இருக்க மாட்டான். வசந்தி பயத்தில் விக்கித்து போய் அவனை பார்த்தாள். ஆதித்யா அவளை விடுவித்துவிட்டு எழுந்து நின்றான். இன்னைக்கு உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் வசந்தி. ஏன்னா நீயா என்கிட்ட வரணும்னு நான் நினைக்கிறேன். பயத்தால இல்ல, பசியால நீ என்கிட்ட வருவ. அன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு அவளுக்கு அருகிலேயே கட்டிலின் படுத்துக் கொண்டான். இருட்டில் வசந்தியின் அழுகுரல் மட்டும் மெல்லியதாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஆதித்யா அவளை திரும்பி பார்க்கவில்லை என்றாலும் அவளது ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். விடியற்காலையின் மெல்லிய சூரிய வெளிச்சம் ஜன்னல் திரைச்சீலைகளின் வழியாக ஊடுருவி அந்த அறைக்குள் விழுந்தது. வசந்தி இரவு முழுவதும் அழுத களைப்பில் கட்டிலின் ஒரு ஓரத்தில் சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கலைந்த கூந்தலும் அரைக்குறையாக சுற்றப்பட்டிருந்த புடவையும் அவள் அனுபவித்த போராட்டத்தை சொல்லாமல் சொல்லின. ஆதித்யா ஏற்கனவே எழுந்துவிட்டான். அவன் குளித்து முடித்துவிட்டு வெறும் டவலை மட்டும் இடுப்பில் சுற்றியபடி கண்ணாடி முன்னால் நின்று தனது தாடியை சரி செய்து கொண்டிருந்தான். கண்ணாடியின் வழியாக பிரதிபலித்த வசந்தியின் உருவத்தை பார்த்த அவனது கண்களில் ஒரு வேட்டைக்காரனின் திருப்தி தெரிந்தது. அவன் மெல்ல கட்டிலின் அருகே வந்தான். தூக்கத்தில் வசந்தியின் முகம் ஒரு குழந்தையைப் போல சாந்தமாக இருந்தது. ஆதித்யா குனிந்து அவளது காதோரம் படர்ந்திருந்த ஒரு கற்றை கூந்தலை மெல்ல வருடினான். அந்த ஸ்பரிசத்தில் வசந்தி திடுக்கிட்டு விழித்தாள்.
எதிரே வெறும் உடம்புடன் சொட்டும் ஈரத்துடன் குனிந்து நின்ற ஆதித்யாவை கண்டதும் அவள் அலறப்போனாள். ஷ், கத்தாதே, இது உன் அண்ணன் வீடில்ல, ஏன் பெட்ரூம். ஆதித்யாவின் குரல் காலையிலேயே ஒருவித காந்தத்தன்மையுடன் ஒலித்தது. வசந்தி அவசர அவசரமாக தனது புடவையை இழுத்து சரி செய்ய முயன்றாள். ஆனால் ஆதித்யா அவளது கையை தடுத்து அவளை அப்படியே மெத்தையில் அழுத்தினான். ஏய், விடுடா, விடியற நேரத்துல கூட உன் புத்தி இப்படித்தான் போகுமா? வசந்தி அவனது மார்பை தள்ள முயன்றாள். ஆனால் ஈரமான அவனது உடலின் சூடு அவளது உள்ளங்கைகளைச் சுட்டது. காலை நேரத்துல பொண்டாட்டி முகம் பார்த்து எழுந்திருக்கிறது ஒரு சுகம்னா, அவளை இப்படி வதைக்கிறது தனி சுகம் வசந்தி என்றவன் அவளது கழுத்து வளைவில் தனது மூக்கினால் உரைனான். அந்த சிலிர்ப்பில் வசந்தி அறியாமலே வளைந்து கொடுத்தாள். அவனது ஈரமான தலைமுடியிலிருந்து ஒரு சொட்டு நீர் வசந்தியின் மார்பில் விழுந்து வழிந்தது. அதை தனது இதழ்களால் துடைக்க ஆதித்யா குனிந்தபோது வசந்திக்கு மூச்சு முட்டியது. வேண்டாம் ஆதித்யா, ப்ளீஸ். அவளது கெஞ்சல் அவனுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுத்தது. அவன் மீண்டும் அவளது இதழ்களை ஆழமாக கவ்விக்கொண்டான். இரவு இருந்த அந்த வெறித்தனம் இப்போது இல்லை, மாறாக ஒருவித மெதுவான ஆழமான தேடல் இருந்தது. வசந்தி திமிர முயன்றும் அவனது கை அவளது இடையில் ஊர்ந்து புடவையின் மடிப்புகளை கலைக்கத் தொடங்கியது. அவளது உடலின் ஒவ்வொரு வளைவையும் அவன் தனது கைகளால் அளக்கத் தொடங்கினான். வசந்தி கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்கினாள். அவளது கண்கள் செருகின. ஆனால் அடுத்த கணமே அவளது மனக்கண்ணில் குமாரின் முகம் வந்து போனது. சட்டென ஆதித்யாவை தள்ளிவிட்டு எழுந்தாள். சி, மிருகம் என்று கத்தினாள். ஆதித்யா லேசாக சிரித்தான். அவன் விழிகளில் எந்த வருத்தமும் இல்லை. மிருகம்தான் வசந்தி, ஆனா அந்த மிருகத்தோட தீண்டலுக்கு நீயும் அடிமையாகிக்கிட்டு இருக்கிறன்னு எனக்கு தெரியும். உன் உடம்பு பொய் சொல்லாது என்றவன் எழுந்து சென்று தனது அலமாரியை திறந்தான். அங்கிருந்து ஒரு கவர்ச்சியான மிக மெல்லிய இரவு உடையை, நைட்டியை எடுத்து அவள் மீது வீசினான். இன்னைக்கு முழுக்க நீ இந்த உடைய போட்டுட்டு தான் இந்த ரூம்ல இருக்கணும். வெளியே வரணும்னு நினைச்சா அதை அப்படியே மறந்துடு. கதவு வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் உடை மாற்றத் தொடங்கினான். வசந்தி அந்த உடையை பார்த்துவிட்டு அவனை எரிப்பது போல பார்த்தாள். ஆனால் ஆதித்யா எதற்கும் அசைந்து கொடுப்பவனாக தெரியவில்லை. அவன் தயாராகிவிட்டு வெளியே செல்லும் முன் அவளை திரும்பி பார்த்தான். வெயிட் பண்ணிட்டுரு, ராத்திரி உனக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று கண்ணடித்து விட்டு சென்றான். கதவு டக்கென்று பூட்டப்படும் சத்தம் வசந்தியின் இதயத்தில் ஒரு இடியாக இறங்கியது. ஆதித்யா அலுவலகத்திற்குள் நுழைந்தபோதே அவனது நடை ஒரு போர்க்களத்திற்கு செல்லும் தளபதியைப் போல தீர்க்கமாக இருந்தது. இரவு வசந்தியிடம் காட்டிய அந்த திமிர் இன்னும் அவன் முகத்தில் ஒரு குரூரமான அழகை தந்திருந்தது. ஆனால் அன்றைய காலை அவனுக்கு ஒரு கசப்பான அதிர்ச்சியை தரப்போகிறது என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. மாநாட்டுக்கரைக்குள் நுழைந்த ஆதித்யா அங்கு அமர்ந்திருந்த உருவத்தை பார்த்ததும் ஒரு நொடி உறைந்து போனான். அர்ஜுன். தன் முதுகில் குத்திவிட்டு தெருவில் நின்ற அர்ஜுன் இப்போது கோட் சூட் அணிந்து மிக உயரிய தொழிலதிபர் ஒருவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அவன் இப்போது ஒரு பெரும் வெல்த் மேனேஜராக தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்திருப்பது ஆதித்யாவிற்கு புரிந்தது. மீட்டிங் தொடங்கியது. ஆதித்யா தனது புதிய ப்ராஜெக்ட் பற்றி பேசத் தொடங்கிய போதெல்லாம் அர்ஜுன் மிக நுட்பமாக குறுக்கிட்டு அவனது கருத்துக்களை மட்டம் தட்டினான். மிஸ்டர் ஆதித்யா, உங்களோட இந்த பிளான் ஒரு பழைய காலத்து மெக்கானிக் யோசிக்கிற மாதிரி இருக்கு. பிசினஸ் மேக்னெட்ஸ் கூட டீல் பண்ணும்போது இவ்வளவு சீப்பான ஐடியாஸ் ஒத்து வராது. அர்ஜுன் ஏளனமாக சிரித்தான். அரங்கிலிருந்த மற்ற தொழிலதிபர்கள் மெல்ல சிரிக்க ஆதித்யாவின் ரத்தம் கொதித்தது. அர்ஜுன், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என் பிளானை விமர்சிக்கிற? ஆதித்யா பற்களை கடித்தான். தகுதியா? இதோ பாரு, உன்னோட கம்பெனி ஷேர்ஸ் இப்போ ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பெரிய குரூப் கிட்ட இருக்கு. நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல உன்னை மறுபடியும் அந்த பழைய மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்ப முடியும். இப்போதைக்கு நீ என் காலுக்கு கீழே கிடைக்கிற ஒரு சாதாரண கம்பெனி ஓனர் தான். அர்ஜுன் அனைவர் முன்னிலையிலும் ஆதித்யாவை மிக கேவலமாக அவமானப்படுத்தினான். ஆதித்யாவால் பதில் பேச முடியவில்லை. அந்த பெரிய தொழிலதிபரின் செல்வாக்கு அர்ஜுனுக்கு பின்னால் இருந்ததால் ஆதித்யா அங்கே அனாதையாக நின்றான். அவமானம் அவனது முகத்தை சிவக்க வைத்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் கையில் இருந்த ஃபைல்களை தூக்கி எறிந்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். காரில் ஏறிய ஆதித்யா ஸ்டியரிங்கை ஓங்கி தட்டினான். அவனது கண்கள் சிவந்து வெறி பிடித்தவனைப் போல தெரிந்தான். அவனது சாம்ராஜ்யத்திற்குள்ளேயே வந்து அர்ஜுன் அவனை சிறுமைப்படுத்திவிட்டான். அர்ஜுன், உன்னை விடமாட்டேண்டா.
அவனது கர்ஜனை காருக்குள் எதிரொலித்தது. அந்த கடும் கோபத்தோடும் அவமானத்தோடும் அவன் வீட்டுக்கு திரும்பினான். அவனது ஆத்திரம் இப்போது தீர்க்கப்பட ஒரு வடிகால் தேவைப்பட்டது. அந்த வடிகாலாக வீட்டில் சிறைப்பட்டிருக்கும் வசந்திதான் அவனது கண்ணுக்கு தெண்டினாள். வீட்டுக்குள் நுழைந்தவன் நேராக தனது அறைக்கு சென்றான். கதவை தடால் என்று திறந்து உள்ளே நுழைந்த ஆதித்யாவை பார்த்து அந்த மெல்லிய நைட்டியில் இருந்த வசந்தி திடுக்கிட்டு எழுந்தாள். ஆதித்யாவின் முகத்தில் தெரிந்த அந்த பேய்த்தனமான கோபம் அவளை உறைய வைத்தது. அறையின் கதவு பலமாக சுவரில் மோதி திறக்க ஆதித்யா உள்ளே நுழைந்த வேகம் ஒரு சூறாவளியைப் போல இருந்தது. அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. கழுத்து நரம்புகள் புடைத்து துடித்தன. அர்ஜுன் சபையில் அவமானப்படுத்திய அந்த தீ அவனது ஆன்மாவை எரித்துக் கொண்டிருந்தது. அந்த மெல்லிய நீல நிற நைட்டியில் இருந்த வசந்தி அவனை பார்த்ததும் பயத்தில் பின்வாங்கினாள். ஆதித்யா, என்னாச்சு உங்களுக்கு? அவன் பதில் சொல்லவில்லை. ஒரு மூர்க்கமான மிருகத்தைப் போல பாய்ந்து அவளது இரு கைகளையும் பற்றி சுவரோடு சேர்த்து அமுக்கினான். அவனது உடலின் வெப்பமும் ஆவேசமான மூச்சுக்காற்றும் வசந்தியை நிலைகுலைய செய்தன. எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்கஹா, எல்லாரும் என்று கர்ஜித்தவன் வசந்தியின் கழுத்து வளைவுகளில் முரட்டுத்தனமாக தனது முகத்தை புதைத்தான். அவனது தீண்டலில் காதல் இல்லை, வன்மம் மட்டுமே இருந்தது. வசந்தி வலியால் துடித்தாள். அவனது பிடியிலிருந்து விடுபடப் போராடினாள். ஆனால் ஆதித்யா இன்று ஒரு பித்தனாக மாறியிருந்தான். அவளை கட்டிலில் வீழ்த்தி அவளது எதிர்ப்புகளை தனது பலத்தால் அடக்கினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒருவித மூர்க்கத்தனம் தெரிந்தது. வசந்தி அழுது கொண்டே அவனது மார்பை தள்ளினாள். ஆனால் அவன் அடங்கவில்லை. இந்த நைட்டி யாரோடது? சொல்லுங்க, இன்னும் எத்தனை பொண்ணுங்களை இப்படி இந்த ரூம்ல வச்சு வதச்சிருக்கீங்க? அந்த கேள்வி ஆதித்யாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவனது நினைவு சட்டென பின்னோக்கி சென்றது. அது அவன் மாயாவிற்காக ஆசை ஆசையாக வாங்கிய நைட்டி. அவள் துரோகம் செய்துவிட்டு போன பிறகு அவளது நினைவுகள் எதையும் அவன் சுமக்கவில்லை. இன்று இந்த நைட்டியில் வசந்தியை பார்த்தபோது கூட அவனுக்கு மாயாவின் ஞாபகம் வரவில்லை, வசந்தி கேட்கும் வரை. இப்போது மாயாவின் முகமும் அர்ஜுனின் ஏளனச் சிரிப்பும் அவனது மூளைக்குள் மோதின. மீண்டும் அதே கோபம், அதே வன்மம் தலைக்கு ஏறியது. யாரோடதுன்னு உனக்கு தெரியணுமா என்று கத்தியபடி மீண்டும் அவள் மீது பாய்ந்தான். துரோகிகளோட அடையாளம் இது, உனக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமில்ல என்று மீண்டும் அவளை மூர்க்கமாக கையாண்டான். வசந்தியை தூக்கி எறிந்துவிட்டு அவளது முகத்தருகே கைவிரலை நீட்டி மிரட்டினான். இனிமே இந்த கேள்வியை நீ கேட்டா உன் நாக்க அறுத்துடுவேன். நீ இங்க ஒரு கைதி, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வசந்தி கட்டிலில் விழுந்து விம்மி விம்மி அழுதாள். அவளது அழுகு குரல் அவனுக்கு எரிச்சலை தந்தது. ஆதித்யா அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினான். ஹாலில் வந்து நின்றவன் ஒரு கிளாஸ் மதுவை ஆவேசமாக குடித்தான். அர்ஜுன், அவன் தன்னை சாதாரணமாக நினைக்கிறான். மாயாவை வைத்து தன்னை வீழ்த்தியவன் இன்று மீண்டும் தனது தொழிலில் கை வைக்கிறான். அர்ஜுன், உன்னை அழிக்கிறதுதான் இனி என் முதல் வேலை. நீ எதை வச்சு என்ன அசிங்கப்படுத்துறியோ அதே இடத்துல உன்னை நான் மண்டியிட வைக்கலனா என் பெயர் ஆதித்யா இல்லை. தனது பலவீனமான இடங்கள் எல்லாத்தையும் பலமாக மாற்ற அவன் முடிவு செய்தான். அர்ஜுனுக்கு பதிலடி கொடுக்க ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டத் தொடங்கினான். ஆதித்யா தனது அறையில் ஒரு சிலந்தி பூச்சியின் நிதானத்துடன் அர்ஜுனுக்கான வலையை பின்னினான். அர்ஜுன் இப்போது ஒரு பெரும் தொழிலதிபரின் வெல்த் மேனேஜராக இருக்கிறான் என்பதுதான் அவனது பலம். அதுவே அவனது பலவீனமும் கூட. ஆதித்யா நேரடியாக அர்ஜுனை தாக்கவில்லை. அர்ஜுன் நிர்வகிக்கும் அந்த பெரிய தொழிலதிபரின் நிறுவன பங்குகளை பற்றி ரகசியமாக ஆராய்ந்தான். அந்த நிறுவனம் ஒரு புதிய மருந்து தயாரிப்பு ப்ராஜெக்டில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்திருப்பதை அறிந்தான். ஆதித்யா தனது பழைய தொடர்புகளை பயன்படுத்தி அந்த மருந்து தயாரிப்பில் ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக ஒரு போலி செய்தியை, அதாவது மார்க்கெட் ரியூமரை சந்தையில் கசியவிட்டான். சந்தையில் பதற்றம் உருவானது. அந்த நிறுவனத்தின் பங்குகள் சரசரவென சரிந்தன. பதறிப்போன அந்த தொழிலதிபர் அர்ஜுனை அழைத்தார். அர்ஜுன் நிலைமையை சமாளிக்க முடியாமல் திணறினான். அப்போதுதான் ஆதித்யா தனது இறுதி துருப்புச் சீட்டை இறக்கினான். அந்த நிறுவனத்தின் சரிந்து கொண்டிருக்கும் பங்குகளை அர்ஜுனுக்கு தெரியாமல் ஒரு பெனாமி நிறுவனம் மூலம் மொத்தமாக வாங்கினான். அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த மருந்து தயாரிப்புக்கு அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்துவிட்டதாக உண்மையான செய்தியை ஆதித்யா தனது செல்வாக்கால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடச் செய்தான். சரிந்த பங்குகள் முன்னெப்போதுமில்லாத உயரத்திற்கு எகிரின. ஆனால் இப்போது அந்த பங்குகளின் பெரும்பகுதி ஆதித்யாவின் கையில் இருந்தது.
அர்ஜுன் நிர்வகித்த முதலீடு பெரும் நஷ்டத்தை சந்தித்தது போல ஒரு மாயையை ஆதித்யா உருவாக்கினான். அந்த தொழிலதிபரிடம் அர்ஜுன் பணத்தை கையாடல் செய்ய முயன்றதாக ஆதாரங்களை சமர்ப்பித்தான். தொழிலதிபர் அர்ஜுனை அசிங்கமாக திட்டி, உன்னை நம்பி பணத்தை ஒப்படைச்சதுக்கு எனக்கு இது தேவைதான் என்று சொல்லி அவனை பதவியை விட்டு தூக்கி எறிந்தார். அலுவலகத்தின் வாசலில் அர்ஜுன் தலை குனிந்து கையில் தனது பெட்டியுடன் நின்றான். அங்கே தனது கருப்பு நிற ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து இறங்கினான் ஆதித்யா. விலையுயர்ந்த கண்ணாடியை அணிந்து கம்பீரமாக அர்ஜுன் முன்னால் நின்றான். அன்னைக்கு சொன்னேன்ல அர்ஜுன், துரோகத்தோட அஸ்திவாரத்துல கட்டின சாம்ராஜ்யம் நிலைக்காதுன்னு. இதோ இன்னைக்கு நீ வெறும் தெரு நாய். அர்ஜுன் பதில் பேச முடியாமல் மண்ணை பார்த்தபடி நிற்க ஆதித்யா ஒரு வெற்றி புன்னகையுடன் காரிலேறி சென்றான். அவனது இதயம் பாரமில்லாமல் லேசாக இருந்தது. பல வருடங்களாக துரத்திய அந்த அவமானம் இன்று துடைக்கப்பட்டிருந்தது. மிகுந்த சந்தோஷத்துடன் வெற்றியின் களிப்புடன் ஆதித்யா வீட்டிற்குள் நுழைந்தான். அன்று இரவு வசந்தியுடன் இந்த வெற்றியை தனது பாணியில் செலிப்ரேட் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. வசந்தி என்று கத்திக்கொண்டே தனது அறைக்கு சென்றான். அறையின் கதவு திறந்து கிடந்தது. உள்ளே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் வசந்தி அங்கே இல்லை. கட்டிலில் அவன் அவளுக்கு கொடுத்த அந்த நீல நிற நைட்டி கிழிக்கப்பட்டு கிடந்தது. ஜன்னல் கம்பிகள் அறுக்கப்பட்டிருந்தன. ஆதித்யாவின் முகம் சட்டென மாறியது. வீடு முழுவதும் தேடினான். பாத்ரூம், பால்கனி என எங்கும் அவளது நிழல் கூட இல்லை. மேஜையின் மீது ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது, உன் அதிகாரத்தால என் உடம்பைத்தான் சிறைபிடிக்க முடியும், என் உயிரை இல்லை, தேடாதே. ஆதித்யாவின் கைகள் நடுங்கின. கோபமா பயமா என்று தெரியாத ஒரு உணர்வு அவனை ஆட்கொண்டது. சாம்ராஜ்யத்தை வென்றுவிட்டு திரும்பிய அரசனுக்கு அவனது அந்தரங்க சிறையில் இருந்த கைதி தப்பி சென்றது பெரும் தோல்வியாக தெரிந்தது. வசந்தி என்று அவன் கர்ஜித்தான். ஆதித்யாவின் கண்கள் வெறிபிடித்தது போல தெரிந்தன. மாளிகையின் ஒவ்வொரு அறையிலும் அவன் வசந்தி என்று கத்திய குரல் வெறும் சுவர்களில் முட்டித் திரும்பியதே தவிர அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு சாதாரண பெண் தன் இரும்பு கோட்டையையே தகர்த்துவிட்டு தப்பிச் சென்றதை அவனது அகந்தையினால் ஜீரணிக்க முடியவில்லை. முதலில் அவன் ஓடியது மாணிக்கத்தின் வீட்டிற்குத்தான். ஆனால் அங்கே பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. மாணிக்கமும் ராணியும் அறுபடை வீடுகளுக்கு புனித பயணம் சென்றிருந்தது அப்போதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பதற்றத்தில் கைகள் நடுங்க மாணிக்கத்திற்கு அழைத்தான். அலோ மாணிக்கம், வசந்தியோட போன் தவறுதலா உடைஞ்சிடுச்சு. அவ ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஏதாவது அவசரமா வேணும், கொஞ்சம் அனுப்பிவை என்று குரலில் பதற்றத்தை காட்டாமல் கேட்டான். மாணிக்கமும் சந்தேகப்படாமல் சில எண்களை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு எண்ணிற்கும் அழைத்து ஆதித்யா விசாரித்தான். இல்லைங்க, வசந்தி எங்களை வந்து பார்க்கலையே என்ற பதில்கள் அவனது ஆத்திரத்தையும் பயத்தையும் அதிகமாக்கின. எங்கே போவாள்? பணம் இல்லை, போன் இல்லை. இந்த துரோக உலகத்துல அவளை எவன் கடத்தியிருப்பான் என்கிற எண்ணம் அவனை வாட்டியது. அலைந்து திரிந்தவனின் கார் தற்செயலாக அவர்கள் திருமணம் நடந்த அந்த கோவில் பக்கம் திரும்பியது. உள்ளே நுழைந்த ஆதித்யாவின் பார்வை மூலஸ்தானத்தின் முன்னால் தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த வசந்தியின் மீது விழுந்தது. அவளை கண்டதும் ஆதித்யாவிற்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அடுத்த நொடியே அந்த நிம்மதி கட்டுக்கடங்காத ஆத்திரமாக மாறியது. எவ்வித கேள்வியும் கேட்காமல் விறுவிறுவென நடந்து சென்று அவளை பாய்ந்து தூக்கினான். ஆ, விடுங்க, யாரது? வசந்தி திடுக்கிட்டு அலறினாள். வாய மூடு! ஆதித்யா அவளது வாயை பலமாக பொத்தினான். அவளது திமிரல்களை பொருட்படுத்தாமல் அவளை தூக்கிச் சென்று காரின் பின்னிருக்கையில் வீசினான். கார் கிளம்பிய வேகத்திலேயே வசந்தி கதவை திறந்து வெளியே குடிக்க முயன்றாள். டக்! ஆதித்யா சென்ட்ரல் லாக்கை அழுத்தினான். விடுடா என்ன பொறுக்கி! சாக துணிஞ்சவளை ஏண்டா துரத்துற? எனக்கு உன் சொத்தோ இந்த தாலியோ வேண்டாண்டா! வசந்தி காரின் உள்ளே இருந்தபடியே அவனது தோளிலும் கைகளிலும் வெறித்தனமாக அடித்தாள். ஆதித்யா பற்களை கடித்துக்கொண்டு காரை சாலையோரம் நிறுத்தினான். அடுத்த நொடி அவள் மீது பாய்ந்து அவளது கழுத்தை நெரிக்குப் போலவே கைகளால் பலமாக பற்றினான். அவளது மூச்சுக்காற்று தடைப்பட வசந்தியின் கண்கள் பிதுங்கின. இன்னொரு தரம் என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச உன் அண்ணன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன் வசந்தி! ஆதித்யா கர்ஜித்தான். கொன்னுடுடா என்ன! இந்த நரகத்துல வாழறதுக்கு செத்து போயிடலாம்! வசந்தி அழுது கொண்டே கத்தினாள். சாக கூட உனக்கு அனுமதி இல்லை. நீ என் சொத்து, எனக்கு மட்டுமே சொந்தமானவள். நான் கொடுத்ததுதான் உன் உயிர், நான் கொடுத்ததுதான் உன் மூச்சு. நீ எங்கேயும் போகக்கூடாது. மீறி போனா மாணிக்கம் உயிருடன் இருக்க மாட்டான். புரியுதா? ஆதித்யாவின் அந்த வெறித்தனமான மிரட்டலில் வசந்தி அப்படியே உறைந்து போனாள்.
அவனது கண்களில் தெரிந்த அந்த கொடூரம் அவன் சொன்னதை செய்ய தயங்க மாட்டான் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. ஆதித்யா மீண்டும் காரை செலுத்தத் தொடங்கினான். கார் மீண்டும் அந்த மாளிகையை நோக்கிச் சென்றது. வசந்தி ஜன்னலோரம் தலை சாய்த்து அழுதாள். அவளுக்கு தெரிந்திருந்தது, இனி இந்த சிறை இன்னும் பலமாக பூட்டப்படும் என்று. ஆதித்யா அவளை அடிமை பெண்ணை போல இழுத்து வந்து மீண்டும் அந்த சிறையறைக்குள் தள்ளினான். அவனது கண்களில் இன்னும் அந்த ஆத்திரம் தணியவில்லை. வசந்தி பயத்திலும் ஆவேசத்திலும் நடுங்கிக் கொண்டு கட்டிலின் ஓரத்தில் ஒண்டினாள். "என்னை ஏண்டா இப்படி வதைக்கிற? விடுடா என்ன?" வசந்தி கத்தினாள். ஆதித்யா பதில் சொல்லவில்லை. அவளது எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் அவள் உடுத்தியிருந்த அந்த பழைய புடவையை வலுக்கட்டாயமாக உருவினான். "விடுடா! சி, என்னடா பண்ற?" வசந்தி தன் கைகளால் உடலை மறைக்க முயன்று கதறினாள். "இனிமேல் நீ கொண்டு வந்த எந்த பொருளும் இந்த ரூம்ல இருக்கக்கூடாது. நான் குடுக்கறத மட்டும்தான் நீ உடுத்தணும். நான் சொல்றதுதான் உனக்கு சட்டம்" என்று கர்ஜித்தவன் தான் வரும் வழியில் வாங்கி வந்திருந்த பல பிராண்டட் பைகளை தூக்கி படுக்கையின் மேல் வீசினான். அந்த பைகள் சிதறி விழுந்தன. உள்ளே விதவிதமான மாடர்ன் உடைகள், விலையுயர்ந்த நைட்டிகள் மற்றும் உள்ளாடைகள், இன்னாஸ் என அனைத்தும் இருந்தன. "இதுல உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு. இத பாரு, இனிமேல் நீ இந்த பழைய புடவையில கண்ணுல பட்ட, அவ்வளோதான். குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸ மாத்து. நான் வர்றப்போ நீ வேற ஆளா இருக்கணும்" என்று மிரட்டலாகச் சொன்னவன் அவளது பழைய புடவையை சுருட்டி எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். "ஆதித்யா, நீ ஒரு மிருகம்டா, சாத்தாண்டா நீ!" வசந்தி பின்னாலிருந்து கத்தினாள். ஆதித்யா கதவிருகே நின்று திரும்பி பார்த்தான். "சாத்தானோட கோட்டையில நீயே வந்து மாட்டிக்கிட்ட வசந்தி, இப்போ அனுபவி" சொல்லிவிட்டு வெளியேறியவன் கதவை பலமாக சாத்தி பூட்டினான். ஹாலுக்கு வந்த ஆதித்யா சோபாவில் சாய்ந்து அமர்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அவனது மூளை இன்னும் அர்ஜுன் விஷயத்திலும் வசந்தியின் பிடிவாதத்திலும் உழன்று கொண்டிருந்தது. அறைக்குள் வசந்தி அந்த புது உடைகளை பார்த்துவிட்டு ஆத்திரத்தில் அவற்றை தூக்கி எறிந்தாள். ஆனால் தன் மானத்தை காக்க வேறு வழியின்றி கண்ணீருடன் குளியலறையை நோக்கி நடந்தாள்.